பட்டிமன்ற மேடைகளுக்குள்ள முக்கியமான யாரும் குறிப்பிடாத ஒரு பிரச்சனை சார். இவங்களுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வளர்ந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஒரு 40 வயதில இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருப்பாங்க. ஒரு ஆசிரியரா இருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஈகோ பார்ப்பாங்க. இப்ப நான் வந்து அவங்களோடயே பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க முன்னாடி அணி பேச்சாளரா நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் தனிப்பட்ட முறையில ஒரு நிகழ்ச்சி தனியா வாங்கிட்டேன். அது நடுவரா பண்ணும் பொழுது, என்னோட பேசக்கூடிய அத்துணை பேர என்ன கழட்டி விட்டுட்டாங்க. லாஸ்ட் நேரத்தில வந்து என்ன காரணம்னா ஈகோ. நாங்கலாம் இருக்கிறப்ப, "நீ நடுவரா எப்படி உட்காரலாம்?" அப்படிங்கிற ஈகோ. முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ளாரயே மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும் சார். அது வெளிப்படையா இங்க யாருமே பேசவே இல்ல. இப்ப நான் வளர்ந்து வரேன்னா, பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு மட்டும் அது ஒரு சில பேருக்கு இப்ப ஐயா சொன்னாங்கல்ல வளர்த்து விடுற மாதிரி. அது மாரி மிகவும் அற்பமான நபர்கள் மட்டும் தான் சார் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க எத்தனை மேடை இப்ப 60 மேடை பேசுறவர் இருந்தா கூட நமக்கான வாய்ப்ப குடுக்காம, ஒரு நடுவர் வந்து அவரே தான் நான் பேசுறப்ப முழு நேரத்தையும் ஐயா எடுத்துக்குவாரு. அவரே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எனக்குன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் குறுக்கிட்டுருவாரு. இப்ப கடந்த ஒரு 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா, கொங்கு மாவட்டத்துல புதுசா வந்திருக்கிறது இந்த வள்ளி கும்மி ஆட்டம். அது முதல்ல ஃபேமஸ் ஆக கிடையாது. ஆனா இப்ப பயங்கரமா ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம். போன வருஷம் அது என்னது வள்ளி? வள்ளி கும்மி ஆட்டம்னு சொல்லுவாங்க. வள்ளி கும்மி ஆட்டமா? ஆமா. அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து மொத்தமா வந்து ஆடுவாங்க. ஆடுற அந்த ஒரு கலை. அது வளரட்டும், நாங்க வேணாம்னு சொல்லல. பட் எங்களோட பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு இருந்த அந்த பட்டிமன்ற வாய்ப்பு நிறைய பறிக்கப்படுது.